வணக்கம் மக்களே. கொடைக்கானல்ல இப்போதைக்கு எலெக்ஷன் முடியிற வரைக்கும் யாரும் தயவு செஞ்சு வராதீங்க, போகாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க வர்ற வழியிலயும், போற வழியிலயும் 10, 20 செக் போஸ்ட். இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு என்னோட பிரதர் கொடைக்கானல்ல இருந்து கிளம்புனாரு. வத்தலக்குண்டு போய் சேரவே பாத்தீங்கன்னா, ஈவினிங் 6, 7 மணி ஆயிருச்சு. ஏன்னா அவ்ளோ செக்கிங். அவ்ளோ இடத்துல செக் பண்றாங்க. இப்ப செக் பண்றது பிரச்சனை இல்ல. இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு அவங்க பண்ற அட்டூழியம் பாத்தீங்கன்னா தாங்க முடியல. ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இங்க இருந்து நான் ஒரு 2 பாக்ஸ் 1/4 கிலோல 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதுல காசு எதுவும் இருக்கா, பணம் வச்சு பேக் பண்ணி அனுப்புறாங்களான்னு செக் பண்ணியிருக்காங்க. சரி, செக் பண்ணா அதை திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா? அனுமதியே இல்லாம ஆளுக்கு போலீஸ் எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. இது யூனிஃபார்ம் போட்டு பட்டப்பகல்ல பப்ளிக்கை அவங்களே திருடுற மாதிரி தான். இந்த மாதிரி இந்த உள்ளூர் மக்களுக்கு இந்த மாதிரி செய்யறாங்கன்னா, வெளியூர்ல இருந்து நீங்களா வந்தீங்கன்னா வச்சு செஞ்சிருவாங்க. கேட்டா எலெக்ஷன் டியூட்டின்னு சொல்றாங்க, எலெக்ஷன் செக்கிங்னு சொல்றாங்க. அவன் கோடிக்கணக்கான பணத்தை போலீஸ் பாதுகாப்போடய கொண்டு போய் அங்கங்க பட்டுவாடா பண்ணிடுறான். நீங்களே சொல்லுங்க, இந்த எலெக்ஷனுக்கு முந்தின நாள் எல்லா கட்சியிலையும் எல்லா பேரும் பணத்தை போய் பட்டுவாடா பண்றாங்களா இல்லையா? பணம் போய் சேருதா இல்லையா? ஓட் போடுறவங்களுக்கு. அப்புறம் இவங்க எல்லாம் என்னத்தை செக்கிங் பண்றாங்க? நம்மள மாதிரி பாமர மக்கள், ஒண்ணுமே இல்லாத ஒரு காமன் மேன்ட்ட இவங்களுடைய அதிகாரத்தையும் இவங்களுடைய பலத்தையும் காட்டுறது. அவங்க வச்சிருக்க 1000 2000 புடிங்கிட்டு இதுக்கு கணக்கு காட்டு, வருமான வரி காட்டு, எங்க இருந்து வந்துச்சு, யாரு கொடுத்தா, வட்டிக்கு ஒருத்தன் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டு போனா கூட அதை புடிங்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் பேசுறாங்க. ஆனா கோடி கோடியா கொண்டுட்டு போயிட்டு இருப்பாங்க போலீஸ் பாதுகாப்போட. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பொதுமக்கள் கேள்வி கேட்கணுங்க. இன்னைக்கெல்லாம் நான் போயிருந்தேன்னா கண்டிப்பா கேட்டிருப்பேன். என்னோட பிரதர் போயிட்டு மாட்டிக்கிட்டாரு. அதுவும் இல்லாம பேக்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. ஓகே ரைட், எதுவுமே இல்ல. அப்போ சாக்லேட் என் உழைப்புல வாங்கின சாக்லேட் நீ யாரை கேட்டு எடுத்து சாப்பிட்ட ஒவ்வொருத்தரும் விளங்கவே மாட்டேங்கிற, நல்லாவே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா உங்களுக்கு லட்சக்கணக்கில் உங்க குடும்பத்துக்கு செலவு வரலன்னா என்னன்னு பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரத்தம் கொதிக்குது. நீ என்ன காசு போட்டு வாங்கினியா? உனக்கு காசு பத்தலன்னா போய் பார்ட் டைம் வேலை பாரு, ஏதாவது ஒரு உழைங்க. அடுத்தவன் உழைப்பை திருடி சாப்பிடாதீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கெல்லாம் இதை விட வாயில அசிங்கமா வருது. என்ன பொழப்பு இதெல்லாம்? டூரிஸ்ட் எல்லாம் எவ்வளவு பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க போறாங்க. கொடைக்கானல்ல இருந்து வத்தலக்குண்டு காட்டு ரோடு வரைக்கும் செக்கிங் ப்ராப்ளம் இல்ல. எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இந்த காட்டு ரோட்ல இருந்து வத்தலக்குண்டு அந்த கேப்ல இருக்கக்கூடிய போலீஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இதை சும்மா விடக்கூடாது. பொதுமக்கள் இந்த மாதிரி கண்டும் காணாம போகாதீங்க. இந்த மாதிரி நீங்க போறனாலதான் இந்த மாதிரி தைரியமா அவங்க இவங்க இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரமா. இதெல்லாம் எடுத்து ஏங்க ஒரு பொதுமக்களுடைய ஒரு உணவுப் பொருளை எடுத்து சாப்பிடறதுக்கு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது? அதுல நீ செக் பண்ற, பணம் வச்சிருக்கானா அல்லது கடத்துறானா, போதைப் பொருள் கடத்துறானா செக் பண்ணிட்டு இல்லைன்னா விட வேண்டியதானே? அது எதுக்கு நீ எடுத்து சாப்பிடுற? அது நீ யாரு? உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்லையா? எதுக்கு இப்படி பொதுமக்கள்கிட்ட திருடி சாப்பிடுறீங்க? இதெல்லாம் ஒரு பொழப்பா? மக்கள் அவேர்னஸோட இருங்க. யாரையும் நீங்க தப்பு செய்யாம இருக்கும்போது யாரையும் தைரியமா கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. என்ன தப்பு? நம்ம என்ன தப்புங்க பண்ணோம்? நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தப்பா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளை என்ன தைரியத்துல நீ எடுத்து சாப்பிடுற? கொடைக்கானலுக்கு நீங்க வர்றீங்கன்னா தயவு செஞ்சு இப்போதைக்கு வராதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய அட்டூழியம் நடக்குது. கொடைக்கானல்ல இருந்து இங்க கீழே வத்தலக்குண்டு காற்றோடு வரைக்கும் பிரச்சனை இல்ல. அதுக்கு இடையில இருக்கிறவங்க ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க. இது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. நீங்க சப்போஸ் வந்தீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலையில நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா தைரியமா கேள்வி கேளுங்க. சரியா? உங்க மேல தப்பு இல்லாத பட்சத்துல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆதங்கத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.